சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி லூயி பிரேல் என்ற ஒரு சிறுவன் ஒரு விபத்தினால் தன் கண் பார்வையை முழுசா இழந்தான். அவனுக்கு முன்னால் இருள் என்ற ஒரு பெரிய கதவு அடைக்கப்பட்டது. அவனால் மற்ற பிள்ளைகளைப் போல வாசிக்க முடியவில்லை. அவனுக்காக உருவாக்கப்பட்ட புத்தகங்களில் இருந்த எழுத்துக்கள் ரொம்ப பெருசாகவும் அதை வாசிப்பது ரொம்ப கடினமாகவும் இருந்துச்சு. விரக்தியின் உச்சத்தில் இருந்தான். ஆனால் அந்த இருளுக்குள்ளேயே அவன் முடங்கி போகவில்லை. இந்த இருள் என்ற தடையை நான் உடைத்தே தீருவேன் என்று ஒரு வைராகியம் எடுத்தான். பல வருட போராட்டத்திற்கு பிறகு வெறும் 6 புள்ளிகளை வைத்து விரல்களால் தொட்டு வாசிக்கக்கூடிய ஒரு எளிமையான எழுத்து முறையை உருவாக்கினான். அவன் தனக்காக மட்டும் அந்த இருட்டின் கதவை உடைக்கவில்லை. இன்று உலகத்தில் கோடிக்கணக்கான பார்வையற்றவர்கள் வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் அவனே கதவை திறந்தான். அன்பானவர்களே, ஒரு சிறுவனுடைய வைராகியம் ஒரு பெரிய சரித்திர தடையே உடைத்ததென்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெலன் உங்கள் தடைகளை உடைக்காதா? வேதாகமத்திலே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். 2 சேவகர்களுக்கு நடுவிலே 2 சங்கிலியால் கட்டப்பட்டு காவலர்கள் வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. அது ஒரு வெண்கலக் கதவை போல பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் தேவனுடைய தூதன் அங்கே வந்தார். அவன் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கழன்று விழுந்தன. அடுத்ததாக பட்டணத்திற்கு போகிற இரும்பு கதவினிடத்தில் அவர்கள் வந்தபோது அது தானாகவே அவர்களுக்கு திறவுண்டது. ஹல்லேலூயா! ஆம், இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் வியாதி என்ற வெண்கலக் கதவையோ, கடன் என்ற இரும்பு தாழ்பாளையோ, குடும்ப பிரச்சனை என்ற கோணலான பாதையோ பார்த்து பயப்படாதீர்கள். பேதுருவுக்காக கதவை திறந்த தேவன் உங்களுக்காகவும் உங்கள் தடைகளை உடைக்க உண்மையுள்ளவர். அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் வெண்கலக் கதவுகள் நொறுக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.